12 வருஷத்துக்கு ஒரு முறை தாங்க இந்த ராஜயோகம் வரும். இந்த தடவை வந்திருக்கு, விட்டுறாதீங்க, பிடிச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு ஜெயிக்க பிறந்திருக்கீங்க அப்படின்றது இந்த காலம் உங்களுக்காகத்தான் சொல்ல காத்திருக்கிறது. கேட்டதும் கிடைக்கும், கேட்காததும் கிடைக்கும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேட்காததெல்லாம் கிடைக்க போகுது. நினைச்சு பார்க்காத அளவுக்கு பாக்கியம் கிடைக்க போகுது. வேலை வேலை வேலைன்னு ஓட போறீங்க. அதன் மூலமாக தொழில் வெற்றி கிடைக்க போகுது. அறிவுபூர்வமா யோசிக்க போறீங்க. அடுத்தவர்களை பற்றி யோசித்தெல்லாம் போய் நீங்க என்ன பண்ணிக்கலான்ற சுயமே இப்பதான் மேல குருவே சுயம்தாங்க. நாடிலாம் எடுத்தோம்னா குரு தான் சுயமா உட்கார்ந்து உச்சமா இருக்கும் போது செல்ஃப் அனலைஸ் பண்ணி சில விஷயத்த சரி பண்ண போறீங்க. எந்த இடத்துல தப்பு, எந்த இடத்துல சரி, என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கோம், என்ன நம்ம பண்ணல அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு அனலைஸ்மெண்ட் நடக்க போகுது. அதன் மூலமாக கெட்டவை எல்லாம் விளக்கி வச்சு நல்லவை எல்லாம் முன்னிறுத்த போறீங்க. யாரு வேணும் யாரு வேணான்ற தரத்தை பார்த்து பிரிக்க போகிறீர்கள். அதன் மூலமாக அறிவு மேலவங்க போகிறது. இது வரைக்கும் ஐயோ பாவம் பார்த்து 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 ஏமாந்து போன நீங்க இனிமே நான் முதல்ல என்ன சரி பண்ணிக்கிறேன் அப்படின்ற நிலைமைக்குள் வர போறீங்க. நாங்க இதைதான் எதிர்பார்த்தோம். கடகராசிக்காரங்களாம் யூஸ்வலி என்ன வேணா சொல்லிட்டு போறாங்க. ஆனா உண்மைக்கே 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் கடகராசிக்காரங்க தான். அது எப்படி வேணா இருந்துட்டு போட்டும். அவங்க பேச்சாலையும் சரி, அவங்க காரியத்தாலையும் சரி, அவங்க லக்னம் என்ன வேணா மாறிட்டு போகுது. மனசார யாராவது கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்கன்னா காது கொடுத்து முதல்ல கேட்கிற ஆட்கள் யாருன்னா கடகராசிக்காரங்க தான். மத்தவங்க எல்லாம் கூட அப்புறம் தான். முதல்ல காது கொடுத்து கேட்டு அதுக்கு ஒரு 4 சொல்யூஷனை சொல்லி அவங்க கேட்கறாங்களோ கேட்கல அதை பத்தி கவலைப்படாம நம்மளுக்கான எல்லா சொல்யூஷனும் சொல்லி அவங்கள மேனிப்புலேட் பண்றதுல முதல் ஆள் யாரு